12 lakh வரைக்கும் அவங்க கொடுத்திருக்கிறது வரி விலக்கு அல்ல. வரி விலக்கு வேற, ரிபேட் வேற. செக்ஷன் 87A 12 லட்சத்துக்கு அப்புறம் ₹1 ஆன் பண்ணா கூட 12,01,000 அப்படின்னு கொடுத்தாருன்னா அப்போ ஸ்லாப் ரேட்ல வந்துருவீங்க. அப்போ 12 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு வரி கிடையாது, நோ டாக்ஸ். 12,01,000 இருந்தாலும் ₹1 மட்டும் டாக்ஸ் இல்ல, 12,01,000 டாக்ஸ். அது எப்படி டாக்ஸ் ஆகும்? ஸ்லாப்ல டாக்ஸ் ஆகும். ஸ்லாப்ல டாக்ஸ் ஆகிறதாகப்படுதுன்னா 0 to 4 lakh nil பேசிக் எக்ஸம்ஷன். 4 lakh to 8 lakh 5%, 8 lakh to 12 lakhs வந்து 10%. 12 லட்சத்துல இருந்து 14 லட்சம் அந்த ₹1 பாத்தீங்கன்னா 15% டாக்ஸ் ஆகும். அப்புறம் 14 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா 20 லட்சம் வரைக்கும் 20%, 20 லட்சத்துல இருந்து 24 லட்சம் வரைக்கும் 25%, 24 லட்சத்துக்கு மேல 30%. இந்த மாதிரி 24 லட்சத்துக்கு மேல தான் 30% டாக்ஸ கொண்டு வந்திருக்காங்க. இது வெல்கம் சைன் தான். ஆஃப் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 படி டெக்னிக்கலுக்கு போகாம பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி ரிபேட் மாடல்னா என்னன்னா வரி விலக்கு ஆகப்பட்டது, பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஆகப்பட்டது 4 லட்சம் வரைக்கும் உயர்த்திருக்காங்க. பட் வரியே இல்லன்றது 12 லட்சம் வரைக்கும். இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கிறது ஒண்ணு. எப்ப கொடுக்குறீங்க இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்? விலைவாசி உயர்ந்ததுக்கு அப்புறம். இன்னைக்கு விலைவாசி பாத்தீங்கன்னா அசெட் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கு, ஃபுட் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கு. நீங்க இப்போ காய்கறி விலை பாத்தீங்கன்னாலும் சரி, கோல்டு பிரைஸ் அசெட்ல வந்துரும். எல்லாமே உயரக்கூடிய ட்ரெண்ட் தான் நம்ம பாக்குறோமே தவிர எங்கேயுமே ஸ்டெபிலைஸ் ஆகி குறைய பார்க்கல. இதுக்கு பிரைமரி ஃபேக்டர் என்ன? பெட்ரோல் டீசல். பெட்ரோல் டீசல் விலை ஏற இன்புட் காஸ்ட் ஏறுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏறுது, மேனுஃபேக்சர் பண்றது ஏறுது, ஸ்டீல் பிரைஸ் ஏறுது, சிமெண்ட் பிரைஸ் ஏறுது. அது ஏறக்கூடிய பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதே ஆயில் பிரைஸ் தான். அந்த ஆயில நீங்க ஜிஎஸ்டில கொண்டு வரல, நீங்க பட்ஜெட்ல கொண்டு வரணும் நான் சொல்லல. நீங்க ஜிஎஸ்டி கவுன்சில்லையே பெட்ரோல் அண்ட் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாதான் விலைவாசி கம்மியாகும். இந்த சைடு நீங்க 12 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துட்டு அந்த பக்கம் விலைவாசி வரும் மேல ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணீங்கன்னா இது வந்து கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ டிஸ்போசல் இன்கம் நிறைய வந்து மிடில் கிளாஸ் கிட்ட இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பண்ணணும். கவர்மெண்ட் சேவிங்கை ப்ரமோட் பண்ணணும், ஜிஎஸ்டியை இன்ஃப்ளேஷன் மேல கம்மி பண்ணணும்னா இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணும், விலைவாசி உயர்வை கம்மி பண்ணணும்னா ஆயிலை வந்து ஜிஎஸ்டியில கொண்டு வரணும். பெட்ரோல் டீசலை கொண்டு வந்தா இன்புட் காஸ்ட் கம்மியாகும், அதனால விலைவாசி கம்மியாகும் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும், விலைவாசி கம்மிப்படுத்தணும் கம்பல்சரியானு. அது கொண்டு வந்தாதான் டிஸ்போசல் இன்கம் ஏறும், மிடில் கிளாஸ் நிஜமாலே பயனடைவாங்க. ஐ டோன்ட் திங்க் இது வரைக்கும் கட்டின டாக்ஸ் எதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அமையாது. இனிமே கட்ட போற டாக்ஸ்க்கு தான் அந்த 12 லட்சம் ரூபாய் விலக்கு கொடுத்துருக்காங்க. விலக்கு கூட கிடையாது, ரிபேட் கொடுத்துருக்காங்க. 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான். இது வரைக்கும் கட்டின டாக்ஸ் எல்லாமே கட்டினது தான். இது வந்து ப்ராஸ்பெக்டிவ் தான். சட்டத்தின்படி எந்த ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தா, புது விஷயம் கொண்டு வந்தாலும் டாக்ட்ரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங், அது டெக்னிக்கல் பாயிண்ட். பட் மக்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னா எதுவுமே ஃபியூச்சரிஸ்டிக் தான். அடுத்த நாள்ல இருந்து தான், இல்ல அடுத்த வருஷத்துல இருந்து தான், இல்ல அடுத்த மாசம் வரைக்கும் தான் எப்போ எஃபெக்டிவ் டேட் சொல்றாங்களோ. ஸோ இந்த வருஷம் இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு, இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு தான் இந்த 12 லட்சம் பொருந்துமே தவிர போன வருஷத்துக்கு இது பொருந்தாது. அப்போ இது வரைக்கும் கட்டினது எல்லாமே கட்டினது தானே தவிர இனிமே வரக்கூடிய காலத்துக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கட்ட வேணாம்னு தான் கவர்மெண்ட் சொல்றாங்க. அதான் நீங்க கட்டி எது மிச்சம் இருந்தாலுமே அதுக்கு வந்து யூஸ் இல்லைன்றது தான் என்னோட பாயிண்ட்.